ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோருக்கும் இனிய புது வருட வாழ்த்துக்கள் மற்றும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹாப்பியாக எல்லா லைஃப் என்ஜாய் பண்ணோம், எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவனை வேண்டிக்கிட்டேன். இப்போது ஆக்சுவலாக நான் ஒரு புது வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த வீடியோ நான் யூடியூப் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் வந்து குவைத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். என்னோடய குவைத் வீடியோஸ்லாம் போடலாம் அப்படி இப்படின்னு ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக வந்து புதுசாக ஒன்று யோசிக்க தோணுது இல்லையா? அப்போது புதுசாக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கான்செப்டுவலாக வந்து ஒரு ஐடியா அண்ட் தாட்ஸ் வந்து நம்ம யோசிக்கும்போது அது எப்போது நமக்கு திடீர்னு வரும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அப்போது அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வரும்போது ஒரு பதிவு ஒன்று பண்ணிக்கிட்டு நம்ம இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 சமுதாயத்தில் நம்ம சமூகத்தில் வாழும்போது சமுதாய பிரச்சனைன்றது எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பொறுப்பாளராக இருக்கும்போது சமூக அக்கறை கொண்ட சமுதாய பொறுப்பாளராக இருக்கும்போது நீங்கள் நம்மளோட சுய ஒழுக்கத்தை பற்றி எல்லாரும் நம்மளை குறைச்சி மதிப்பிடுறது அளந்து மதிப்பிடுறத பொறுத்து இல்லை, நம்மளோட சுய ஒழுக்கத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் இந்த சமூகத்தில்ன்றது பொறுத்து தான் இருக்குது. அதோட ரியாலிட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா தேர்தல் சமயத்தில் தான் வரும். இப்போது ஒரு சாரர் இருப்பாங்க, பல சாரர் இருப்பாங்க, பல்வேறு விதமான மக்கள் இருப்பாங்க. இந்த சென்னையோட சிட்டியை பொறுத்த வரைக்கும் நகரத்தில் வாழும்போது இவ்வளோ சாரார் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரான்னு நான் பிரிக்கிறது ஏன்னா, ஒரு மனிதனை நீங்கள் மனிதனாக வந்து முதல்ல மதிக்கிறதே கிடையாதுங்க. இந்த உலகத்துலேயும் சரி, நாட்டிலையும் சரி, வீட்லேயும் சரி, எங்கேயுமே சரி, ஒரு மனிதனாக மதிக்க மாட்டோம். நம்ம இப்போ ஒரு நாய்க்கு ஒரு அடிபட்டுச்சுன்னா ஓடி போய் ஒரு ஹெல்ப் பண்ணுறது வந்து அது வந்து சக மனித நேயத்தோட அடிப்படை வந்து அதுதான், சரிங்களா? ஒரு உயிருக்கு என்னெல்லாம் வந்து ஆகுதுன்றது பொறுத்து தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு மனித தத்துவமே வந்து இயல்பானதுன்னா வள்ளலார் வந்து சொல்வது பொருத்தி பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கணும். வாடிய பயிருக்கு அந்த போதெல்லாம் மருந்து நீர் அப்படின்னு. அப்போது அவர் ஒரு தெய்வீகமாக ஒரு வார்த்தை வந்து சொல்லும்போது, அவரோட வார்த்தையை நான் சொல்லும்போது அவர் வழியில் வந்தவர் அப்படின்னு உடனே ஒரு அடையாளத்தை நம்மளுக்கு வந்து பின் பண்ணிடுவாங்க, சரிங்களா? இது சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஒரு தெளிவாக சொல்லணும்னா ரூரல் அர்பன் அப்படின்னு பிரிக்கலாம். நகரம்